ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்குமே இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கும். வாங்க நம்ம சேனலில் கதை மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி த ஹேர் அண்ட் த ஃப்ராக்ஸ். த ஹேர்னா முயல், ஃப்ராக்ஸ்னா தவளைகள். எ ஹேர் வாஸ் பெரேட்டிங் இட் செல்ஃப். ஹேர்னா முயல், வாஸ் பெரேட்டிங்னா திட்டி கொண்டிருந்தது, இட் செல்ஃப்னா தன்னைத்தானே. எ ஹேர் வாஸ் பெரேட்டிங் இட் செல்ஃப். முயல் தன்னைத்தானே திட்டி கொண்டிருந்தது. எதுக்காக? ஃபார் பீயிங் ஸோ அஃப்ரைட். ஸோ அஃப்ரைட்னா ரொம்ப பயந்து போய் இருந்ததுனால. ஃபார் பீயிங் ஸோ அஃப்ரைட். எ ஹேர் வாஸ் பெரேட்டிங் இட் செல்ஃப் ஃபார் பீயிங் ஸோ அஃப்ரைட். ஆல் த டைம் அண்ட் ரன்னிங் அவே ஃப்ரம் எவ்ரி திங். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், அந்த முயல் தன்னைத்தானே திட்டி கொண்டிருக்கிறது. எதுக்காக? ரொம்ப பயப்படுறதுக்காக. பயப்படுறதுக்கு உண்டான இங்கிலீஷ் வார்த்தை அஃப்ரைட். ஆல் த டைம் அண்ட் ரன்னிங் அவே ஃப்ரம் எவ்ரி திங். எப்போவுமே அது ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லா நிகழ்ச்சி எல்லாத்தையும் பற்றி அது பயந்து போய் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஆல் த டைம்னா எப்போதுமே, அண்ட் ரன்னிங்னா ஓடிக்கிட்டே இருக்கிறது, அவே ஃப்ரம்னா தப்பிச்சு, ஃப்ரம் எவ்ரி திங். மொத்தத்தில் என்ன தெரியுது? அந்த முயல் ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்குது. எப்போவுமே பயந்துக்கிட்டு இருக்குது. எதுக்கெடுத்தாலும் பயம், எப்பவும் பயம். அதான் அதோட நெகட்டிவ் பாயிண்ட். ஹீ வாஸ் ஜஸ்ட் ப்ராமிசிங் ஹிம்செல்ஃப். ஹீ வாஸ்னா அந்த முயல், அவன். ஜஸ்ட் ப்ராமிசிங், ப்ராமிசிங்னா சத்தியம் பண்ணுறது, ஹிம்செல்ஃப்னா தனக்குத்தானே. அப்போ அந்த முயல் என்ன செய்யுது? தனக்குத்தானே ஒரு ப்ராமிஸ் பண்ணுது, உறுதி. ப்ராமிஸ்னால் உறுதி அளித்துக்கிறது. என்னென்னு சத்தியம் பண்ணுது முயல்? தட் ஹீ வுட் பிஹேவ் மோர் கரேஜியஸ்லி இன் ஃப்யூச்சர். ஹீ வுட்னா வில்லோட பாஸ்டன்ஸ். அதுவும் இல்லாமல் இன்னும் நடக்கலை, அது நினச்சிக்கிறது மனசுக்குள்ளே. ஹீ வுட் பிஹேவ்னா நடந்துக்கிறது. மோர் கரேஜியஸ்லி இன் ஃப்யூச்சர். மோர்னா அதிகமாக, கரேஜியஸ்லினா தைரியமாக. அப்போ அது என்னன்னு ப்ராமிஸ் பண்ணுது, என்னன்னு உறுதியளிக்குது? தனக்குத்தானே இன்னும் அதிகமாக அது தைரியமாக தன்னோட எதிர்காலத்தில் இருக்கணும்னு சத்தியம் பண்ணுது. when a sudden noise made him run away again as fast as he could. when a sudden noise அப்படின்னா, வென்னா எப்பொழுது, சடன்னா திடீர்னு, நாய்ஸ்னா சத்தம். அந்த முயல் அது வரைக்கும் சத்தியம் செஞ்சிச்சு எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு. ஆனால் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுட்டு, அந்த சத்தம் கேட்டதில் அது ரொம்ப பயந்து போய் திருப்பியும் ஓட ஆரம்பிச்சிருது. வென்ன சடன் நாய்ஸ், அதாவது திடீர்னு கேட்ட சத்தத்தில் அந்த முயல் என்ன செய்யுது? ரன் அவே. மேடிஹிம் ரன் அவே அகெயின். திரும்பவும் அந்த முயலை அந்த சத்தம் ஓட வச்சிருது. அந்த சத்தம் கேட்டதில் அந்த முயல் தன்னால் எவ்வளோ முடியுமோ அதான் ஹீ குட். வென் அ சடன் நாய்ஸ் மேட் ஹிம் ரன் அவே அகெயின் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் ஹீ குட். அதால் எவ்வளவுக்கு எவ்வளோ ஓட முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஓடிட்டு. எதனால்? அந்த சத்தத்தினால. ஹீ கேம் டு எ பூல் வேர் as soon as the frogs heard his approach. அந்த முயல் பயந்து வந்ததில் எங்கே வந்திருக்கு? ஒரு குளத்துக்கிட்ட வருது, பூல். ஹீ கேம் டு எ பூல். கேம்னா வந்தது, பூல்னா குளத்திற்கு. அப்போ அந்த பயந்தடிச்சு ஓடி வந்ததில் அது ஒரு குளத்துக்கிட்ட வருது. அங்கே வந்தவுடனே என்ன ஆகுது? வேர் as soon as the frogs heard his approach. as soon asனா விரைவில் அல்லது உடனே. அந்த குளத்தில் நிறையா தவளைகளும் இருக்குது. இந்த முயல் வேகமாக வந்ததில் அந்த சத்தத்தை எந்த இது கேட்குது? ஃப்ராக்ஸ். as soon as frogs heard. தவளைகள் அந்த சத்தத்தை கேட்குது. அப்ரோச்னா அணுகுமுறை, அதாவது வந்ததில் சத்தத்தை கேட்ட உடனே. இப்போ இந்த இதில் சத்தத்தை கேட்ட உடனே அந்த தவளைகள் என்ன செய்யுது? they dived into the water and hid in the mud. divedனா முங்குறது. they dived into the water. வாட்டர்னா தண்ணி, குளத்து தண்ணிக்குள்ளே. and hid in the mud. hidனா
ஒளிஞ்சிக்கிறது. ஹைடோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஹிட். ஹிட்டுன்னா ஒளிஞ்சிக்கிறது. இந்த மட், மட்டுன்னா களிமண், சேறு, இது பேர் தான் மட். அப்போ அந்த தவளைகள் என்ன செய்யுது? they dived into the water and hid in the mud. thank goodness thought the hare. இப்போ இதில் தேங்க் குட்னஸ். இப்போ நம்ம எதுலையாட்டி தப்பிச்சிட்டோம்னா கடவுளே நன்றி, இல்லாட்டா எப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லோம்ல, அப்படி தான் இந்த முயலும் சொல்லுது. தேங்க் குட்னஸ் தாட் த ஹேர். தாட்னா திங்கோட பாஸ்ட் டென்ஸ், நினைத்தது, அதான் தாட். இந்த கதை நமக்கு என்னது புரிய வைக்கிது? that proves that no matter how scared you are, அதாவது நீங்கள் எவ்வளவு தான் பயந்தாலும், ஸ்கேர்னா பயப்படுறது, நீங்கள் எப்படி தான் பயந்தாலும் உங்களை விட அதிகமாக பயப்படுறவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. there is always someone else who is even more scared. there is always someone else. ஆல்வேஸ்னா எப்பொழுதும், someone elseனா இன்னொருத்தர், who is even more scared. ஈவன்னா கூட. அப்போ அந்த கதையிலேருந்து என்ன தெரியுது? அதாவது நம்ம எவ்வளோ தான் பயந்தவங்களாக இருந்தாலும் நம்மளை விட பயப்படுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்? ரொம்பையும் பயப்படக்கூடாது. சில பேர் ஓவர் திங்க் பண்ணுவாங்க, இல்லாத விஷயத்தை இருந்த மாதிரி நினச்சி கவலைப்படுவாங்க. நம்ம அப்படி நினச்சி கவலைப்படாமல் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.